நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய நாம் மறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு பல்வேறு போதனைகளை நமக்கு போதிக்கின்றார்கள். அந்த போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை என்னவென்று கேட்டால், அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அமானிதத்தை பேண வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மனித குலத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அமானிதங்கள் எல்லாம் பால்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். யாரிடத்திலாவது நம்பி ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து விட்டால் அதை மோசடி செய்துவிட்டு என்னிடத்தில் அப்படியெல்லாம் கொடுக்கவில்லையே, இப்படியெல்லாம் சொல்லவில்லையே என்கின்ற மாதிரி எல்லாம் பேசக்கூடிய ஒரு காட்சியை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். அரபியிலே அதற்கு அமானத் என்று சொல்வார்கள். அமானித பொருள் நாம் சொல்றோம் இல்லையா, அதற்கு அரபியில அமானத், அதாவது ஒரு பொருளை ஒருவரிடத்திலே நம்பி ஒப்படைப்பதற்கு, அதை பாதுகாப்பதற்கு அமானத் என்ற ஒரு வார்த்தையை அகராதியில யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கு இந்த அமானிதங்கள் இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே பரவலாக பால்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபில ஒரு கட்டளையாகவே சொல்லுகின்றார். உங்களிடத்திலே ஏதாவது அமானிதங்கள் ஒப்படைக்கப்பட்டால் அதை நீங்கள் அவருக்குரியவர்களுக்கு நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், 4வது அத்தியாயத்தினுடைய 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கூட சொல்லுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. உங்களிடத்திலே அந்த அமானித பொருட்கள் இருக்கும் என்று சொன்னால் அதற்குரியவர்களிடத்திலே நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். அவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களிடத்தில் நீங்கள் என்ன செஞ்சிருங்க, உரியவர்களிடத்தில் ஒப்படைச்சிடணும். இது அல்லாஹ் உங்களுக்கு போடக்கூடிய கட்டளை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுவார். அதே போன்று அதனுடைய தொடர் ஆயத்தில் சொல்லுவான், வைதா ஹகம்தும் பைனன் நாஸ் அன் தஹகமு பில் அத்ல். நீங்கள் மக்களுக்கு மத்தியில ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது தீர்ப்பு கூற நீங்கள் நாடினால், நீங்க தீர்ப்பு சொல்றீங்க, ரெண்டு பேரும் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்து அதற்கு நீங்கள் தீர்ப்பு கூறுவதற்கு நீங்கள் நாடினால் நீங்கள் நியாயமான முறையில் தீர்ப்பு கூறுங்கள். இவர் எனக்கு வேண்டப்பட்டவரு, இவர் எனக்கு வேண்டாதவரு, இவருக்கு ஒரு மாதிரி நான் தீர்ப்பு சொல்லுவேன், இவருக்கு ஒரு மாதிரி நான் தீர்ப்பு சொல்லுவேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி வேண்டப்பட்டவர் வேண்டப்படாதவர் என்று பார்க்க கூடாது, நியாயத்தை மாற்றினை பார்க்க வேண்டும். அவர் நல்லவர்